அப்போ ஏற்கனவே குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொங்கல் வெளியீடுன்னு போஸ்ட் அடிச்சு வெளியிட்டுட்டாங்களே சார், அப்போ அதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கூலி கூட வந்து குட் பேட் அக்லி மோதுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கூலி திரைப்படமும் சம்மர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. நல்லா பொட்டெல்லாம் கட்டி தீபாவளிக்கு எடுத்து கிஃப்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வேலைக்கு ஆகிற விஷயமே கிடையாது. தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. குட் பேட் அக்லியில் 3 அஜித் அப்படின்ற மாதிரி கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டைட்டில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி வச்சிருக்காரு, அதனால் 3 அஜித் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் சினிமுருகன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எண்ணற்ற மகிழ்ச்சி. நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க, விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு வந்துருமா, விடாமுயற்சி படம் தீபாவளிக்கு வருமா அப்படின்ற மாதிரிலாம். நல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க. விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வெளியாகதா இருந்தால் இந்நேரம் ஃபஸ்ட்டு சிங்கிளோ இல்லை அது படம்னா நான் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டோ ஏதாச்சும் வந்திருக்கும். ஏன்னா தீபாவளிக்கு இன்னும் வந்து ஒரு 45 நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த 45 நாட்கள் இருக்கிற இந்த கேப்பில் என்னென்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள். இன்னும் படத்தோடைய ஷூட்டிங் சில பேட்ச் ஒர்க்லாம் வேறு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு வரப்போகின்ற தீபாவளிக்கு அவ்வளோ அவசரமாக எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. நம்ம ஒரு வீட்டில் ஒரு வெளியூருக்கு கிளம்புறோம், ஒரு 7 மணிக்கு பஸ்ஸுன்னு வச்சிங்களேன், நம்ம 6 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்துட்டு அவசரமாக பேக்கை பேக் பண்ணிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் 7 மணிக்கு பஸ்ஸை பிடிக்க மாட்டோமான்ற டவுட்டில் இருப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இந்த திரைப்படம். ஏன்னா இவ்வளோ சீக்கிரமெல்லாம் முடித்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. என்னை பொறுத்தவரை தீபாவளிக்கு விடாமுயற்சி வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. சிவகார்த்திகேயன் அவருடைய அமரன் திரைப்படம், ஜெயம் ரவியோட பிரதர் திரைப்படம், இந்த படங்கள் தான் இந்த வருடம் தீபாவளிக்கு வெளியாகுது திரையரங்கில். அதை மீறி இன்னொரு 2-3 படங்கள் வரும், அவ்வளோதான். இதுதான் தீபாவளிக்கு வெளியாகுது. வேறு படங்கள் வந்து தமிழ் திரையுலகத்தில் கிடையாது. இந்த பெரிய நட்சத்திரங்கள் படங்கள் கிடையாது இந்த தீபாவளிக்கு. அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கங்குவா திரைப்படம் நவம்பர் 14 அன்று வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு டேட்டு. விடாமுயற்சி திரைப்படம் ஜனவரி 9 பொங்கலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்களும் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஏன் இந்த காரணத்தை முன்வைக்கிறேன்னா, இந்த திரைப்படத்தை ரிலீஸ் செய்கிறவங்க யாருன்னா ரெட் ஜெயின் மூவிஸ். விடாமுயற்சி திரைப்படத்தை வெளியிடுறவங்க ரெட் ஜெயின் மூவிஸ். அதனால் மேக்ஸிமம் 95% ஆஃப் ஸ்க்ரீன்ஸை வந்து விடாமுயற்சி திரைப்படத்தை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லையும் போட்டுருவாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற உண்மையான நிலவரம். அப்போ ஏற்கனவே குட் பேட் அக்லி திரைப்படத்தை பொங்கல் வெளியீடுன்னு போஸ்ட் அடிச்சு வெளியிட்டுட்டாங்களே சார், அப்போ அதுக்கு என்ன சார் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ குட் பேட் அக்லி திரைப்படம் விடாமுயற்சி திரைப்படம் வராமல் குட் பேட் அக்லி திரைப்படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. உண்மையே சொல்ல போனால் தான். ஏன்னா அன்றைய காலகட்டம் வேறு, இன்றைய காலகட்டம் வேறு. அன்றைய காலகட்டத்தில் ஒரு நடிகர் தொடர்ந்து 4 படம் நடிச்சிட்டு இருப்பார். எந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பார், தயாரிப்பாளருக்கும் விநியோகத்துக்கும் உள்ள விஷயம். நான் எதுக்கு அதில் கலந்துக்கின்ற மாதிரி அன்றைக்கி நடிகர்கள் இருந்தாங்க. 4-5 படம் நடிச்சாங்கன்னா எதை ஒன்றும் முன்னாடி 4 படம் முடிச்சு ஒரு நடிகர் ரெடியாக இருந்தாருன்னா நீ உனக்கு எது வேணுமோ ரிலீஸ் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசி அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு நடிகர் ஒரு படம் தான் பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் அடுத்த படத்துக்கு போயாருன்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்காது. இன்றைக்கி இருக்கிற கதாநாயகர்கள் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் அடுத்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. படம் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இருந்தாலும் சரி, ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற நடிகர்கள் எல்லாமே. அந்த வகையில் பார்க்கும்போது குட் பேட் அக்லி பொங்கலுக்கு போஸ்ட் ரிலீஸ் பண்ணது கண்டிப்பாக அந்த திரைப்படம் மே 1 ரிலீஸ் ஆகும். அதாவது 2025 மே 1 அஜித் பிறந்தநாள் மட்டும் அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகும். இன்னும் நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, கூலி கூட வந்து குட் பேட் அக்லி மோதுதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா கூலி திரைப்படமும் சம்மர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரிலீஸ் டேட் சொல்லிட்டாங்க. சம்மரில் இருக்கிற பெரிய டேட் எதுனா ஏப்ரல் 14, இன்னொன்று மே 1. இந்த 2 டேட்டு தான் சம்மரில் இருக்கிற ஃபெஸ்டிவல் டேட்டு. ஸோ இந்த டேட்ஸை கனெக்ட் பண்ணும்போது அப்போ ஒரு வேளை கூலியும் குட் பேட் அக்லியும் ஒரே நாள் ரிலீஸ் ஆக போகுது, திரும்பவும் வந்து ஒரு பேட்டை விசுவாசம் மாதிரி மோத போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போயே கட்டுக்கதை கட்டிட்டாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு கூலி ரிலீஸ் ஆச்சுன்னா ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகும். ஏன்னா கிட்டத்தட்ட 3 வாரங்கள் கேப் இருக்குது. 2 படங்களுக்குமே 3 வாரங்கள் கேப் இருக்கிறதுனால இப்படி நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள். அதை தொடர்ந்து வந்து மே 12 இல்லைன்னா மே 20 அந்த தேதிகளில் சிவகார்த்திகேயன் ஏஆர் முருகதாஸ் படத்துக்கு ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் சம்மர் வெளியீடு தான். ஸோ அந்த படம், அதாவது அடுத்த சம்மரில் உங்களுக்கு 3 பிக் ஸ்டார் படங்கள் ஒன்றா வருது. ஸோ அடுத்த சம்மர் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குன்றது வந்து இந்த சேனல் வாயிலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். கூலி தொடர்ந்து விடாமுயற்சி தொடர்ந்து சிவகார்த்திகேயன் படம் அப்படின்ற மாதிரி தொடர் படங்கள் இருக்கிறதுனால
உண்மையிலேயே வந்து அடுத்த சம்மர் ரசிகர்களுக்கு ஒரு பக்கவான விருந்தாக அமையும். விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு கனவு கொண்டிருந்தீங்கன்னா தயவுசெய்து மறந்துடுங்க. விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு வராது. விடாமுயற்சி திரைப்படம் பொங்கலை முன்னிட்டு ஜனவரி 9ஆம் தேதி தான் வெளியாகும். இதுதான் இருக்கிற முழுக்க உண்மையான தகவல். அஜித்குமார் அவர்கள் தொடர்ந்து 2 படத்தோட அப்டேட்டை கொடுத்துட்டே இருந்தாங்களே, ஆனால் படம் ரிலீஸ் ஆன பாடம் இல்லையன்ற மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. பட வேலைகள் இன்னும் முடியல. லைக்கா நிறுவனம் வேட்டையினுடைய ப்ரொமோஷன்ஸில் இப்போ இறங்கிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு எப்படி ஓடிச்சு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது அதனுடைய வைப் கிரேஸ் எல்லாம் அவங்க எப்படி என்ன பண்ணோம், அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அந்த கேப்பில் போயிட்டுருக்காங்க. நடுவில் அஜித் அவர்களும் அங்கங்கே வந்து பைக் டூரு, கார் டூரு, இன்னும் பார்த்துக்கிட்டு சமீபத்தில் கூட விலை வந்த காரை வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்காரு. ஏன்னா ஷூட்டிங் இதெல்லாம் அவர் போக போகிறதில்ல. ஏன்னா கொஞ்சம் இப்போ பிரேக் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் இன்னும் ஷூட்டிங் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு சாங் ஷூட் எடுக்கின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதையெல்லாம் முடித்து நல்லா பொட்டெல்லாம் கட்டி தீபாவளிக்கு எடுத்து கிஃப்ட்டு கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் வேலைக்கு ஆகிற விஷயமே கிடையாது. தீபாவளிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. தயவுசெய்து ரசிகர்கள் எல்லாம் அதை மறந்துட்டு அடுத்து என்ன வழியாக அதை போய் பார்க்க போவாங்க. எப்போ பார்த்தாலும் உட்காந்துட்டு லைக்கை டேக்கப் பண்ணி திட்டிக்கிட்டு அப்டேட்டை கொடுறா, இதை கொடுறா, அதை கொடுறா, என்னடா நினச்சிட்டு இருக்க. அவன் விஜய் படம் வந்து 1ஆம் மோதனா அவர் 2 படம் யூஸ் பண்ணிட்டு 3ஆம் படத்தோட அப்டேட்டே கொடுத்துட்டாரு. நீங்கள் என்ன அதுக்கப்புறம் வந்து ஒரு படத்துக்கு இத்தனை வருஷமாக வச்சுட்டு காக்க வச்சுட்டு மாதிரிலாம் கேள்வி கேட்காதீங்க. சில விஷயங்கள் ஏற்கனவே நான் நிறைய வீடியோக்களை தெளிவுபடுத்தியிருக்கேன் என்ன காரணம் ஏதுன்றதை. அதனால தான் சொல்கிறேன், விடாமுயற்சி திரைப்படம் தீபாவளிக்கு இல்லை. குட் பேட் அக்லி கூட கூலியும் மோதலை. இதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி வதந்தி செய்திகளை தயவுசெய்து நம்பாதீங்க. அந்த மாதிரி ரிலீஸ் ஆகிறதுக்கு இனிமேல் தமிழ் சினிமாவில் வாய்ப்புகளே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பூகம்பத்தை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா குட் பேட் அக்லியில் 3 அஜித் அப்படின்ற மாதிரி கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா டைட்டில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி வச்சுருக்காரு, அதனால் 3 அஜித் இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சத்தியமாக சொல்கிறேன், அந்த படத்தில் 3 அஜித் கிடையாது. படத்தில் ஒரே ஒரு அஜித் தான். இப்பயே சொல்லிடுறேன். 3 விதமான கேரக்டர், அவ்வளோதான். நம்ம அன்பானவன் அசராதவன் அடங்காத ஒரு படம் சிம்புவை வச்சு எடுத்தார். அதில் 3 சிம்பு கிடையாது, ஒரே சிம்பு தான். ஆனால் 3 காலகட்டத்தில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல. ஆனால் இதில் ஒரே கெட்டப் தான். ஆனால் 3 விதமான தோற்ற பரிமாணங்களில் அஜித் வந்து காட்சி அளிக்க போகிறாரு. அதுதான் உண்மை. இதில் சுவாரஸ்யமான விஷயத்தை நான் உங்களை எல்லாருக்குமே தெளிவுபடுத்துகிறேங்க. இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத ஒரு எக்ஸ்க்ளூசிவ் செய்தி. குட் பேட் அக்லி படத்தில் அஜித் தான் ஹீரோ, அஜித் தான் வில்லன். இது நிறைய பேருக்கு தெரியாது. அந்த திரைப்படத்தில் வில்லன் நேரடி வில்லன் கிடையாது. அஜித்தே ஹீரோ, அஜித்தே வில்லன், அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அதே மாதிரி அஜித் அவர்கள் இந்த படங்கள் எல்லாம் தொடர்ந்து யார் கூட படம் பண்ண போகிறாரு அப்படின்ற கேள்வியை இப்போ எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கார்த்திக் சுப்ராஜ் ஒரு பக்கம், சங்கர் ஒரு பக்கம், வெற்றிமாறன் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் சிறுத்தை சிவா ஒரு பக்கம், பிரசாந்த் நீல் ஒரு பக்கம், ராஜமௌழி ஒரு பக்கம்ட்டு ஆளுக்கு வந்து அவங்க வந்து கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. யார் கூட அஜித் படம் பண்ண போகிறார், யார் கூட அஜித் படம் பண்ண போகிறார், யார் கூட பேச போகிறார், யார் கூட நடிக்க போகிறார், அடுத்து எந்த தயாரிப்பு அப்படின்லாம் போயிட்டாங்க. இன்று வரைக்கும் வந்து எந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு பிறகு அஜித் அவர்கள் இன்னும் எந்த படத்திலையும் சைன் பண்ணவே இல்லை. இயக்குனர் பிரசாந்த் நீல் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்தது மட்டுமே உண்மையை தவிர மற்ற எந்த செய்தியும் உண்மையான தகவல்கள் இல்லை. முதல்ல எல்லோரும் தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இங்கே ஆளுக்கு அதுக்குள்ளே வந்து AK-64 இவர், AK-65 இவர்னு 70 வரைக்கும் லிஸ்ட்டை போட்டு வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தயவுசெய்து சொல்கிறேன், குட் பேட் அக்லி படத்துக்கு பிறகு அஜித் அவர்கள் இன்னும் எந்த படமும் சைன் பண்ணல. இதுதான் உண்மையான தகவல். நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ராகுல் தேவ் வந்து படத்தில் சேர்ந்துருக்காரு, அப்போ அவர் வில்லன் இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. ராகுல் தேவ் யார் நிறைய பேர் தெரியுமா தெரியல. வேதாளம் திரைப்படத்தில் கடைசியாக வர வில்லன், 3 வில்லனில் கடைசியாக வர வில்லன். ஒருத்தனுடைய கன்விக்ஷன், அவனுடைய உழைப்புன்னு சொல்லிட்டு வருவார் பார்த்தீங்களா. லக்ஷ்மி மேனன் டிராயிங் வரையும்போது ஒரு வில்லன் பேசுவார்ல, அவர் வந்து இந்த படத்தில் நடிக்கிறார். பட் அவர் மெயினான வில்லன் கிடையாது. குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அஜித்தே ஹீரோ, அஜித்தே வில்லன், அவ்வளோதான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.